Hi bro, welcome to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல மில்லிங் சென்டர்ல யூஸ் பண்ற எண்ட் மில் கட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எண்ட் மில் கட்டர் வந்து flat end mill, bull nose end mill and ball nose end mill அப்புறம் chamber end mill அப்படி ஒவ்வொரு வகையான end mills வந்து நம்ம மில்லிங் சென்டர்ல பயன்படுத்துறோம். இந்த end mills பெட்டரா இல்ல இன்செட் போட்டு ஓட்டுற அந்த கட்டர் பெட்டரா அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய சஜஷன் வந்து நான் வந்து end mill கட்டர் தான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம இன்செட் டைப் கட்டர் எடுத்துக்கிட்டோம்னா இன்செட் அந்த கட்டரில் போட்டு லொக்கேட் பண்ணி நம்ம டைப் பண்ணும்போது நான் ஒரு மெத்தடில் டைப் பண்ணுவேன், நீங்கள் ஒரு மெத்தடில் லொக்கேட் பண்ணி நீங்கள் ஒரு மெத்தடில் டைப் பண்ணுவீங்க. அப்போது அங்கே வந்து வேரியேஷன் வந்துடும். ஸோ அதனால் நான் வந்து end mill கட்டர் தான் சஜஷன் பண்ணுவேன். ஏன்னா end mill வந்து நம்ம டைரெக்டாக டூலில் போட்டு டைப் பண்ணி விட்டுருவோம். பட்டு இந்த இன்செட் வந்து பாக்கெட்டில் ஒரு சைடு லொக்கேட் பண்ணுவீங்க நீங்கள், நான் ஒரு சைடு லொக்கேட் போட்டு டைப் பண்ணுவேன். அப்போது அது வந்து வேரியேஷன் வரும். இந்த end mill வந்து அப்படி கிடையாது. அதனால் என்னுடைய சஜஷன் வந்து இந்த end mill கட்டர் தான் நான் சஜஷன் பண்ணுவேன். சரி வாங்க end mill பற்றி பார்க்கலாம். இப்போது end mill வந்து flat end mill, bull nose end mill, ball nose, chamber யூஸ் பண்ணுறோம். இந்த end mill கோட்டிங் போட்டு யூஸ் பண்ணுவோம், வித்தவுட் கோட்டிங்லையும் யூஸ் பண்ணுவோம். நம்ம நார்மலாக அதாவது வித்தவுட் கோட்டிங்கில் யூஸ் பண்ணோம்னா நமக்கு லைஃப் வந்து ஓரளவுக்கு தான் வரும். அதை கோட்டிங் போட்டு யூஸ் பண்ணோம்னா நமக்கு லைஃப் வந்து அதிகமாக வரும். ஸோ கோட்டிங் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகப்படியான செலவு ஆகும். ஃபார் எடுத்துக்காட்டானா டிஎல்சி கோட்டிங், டைமண்ட் லைக் கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டிங் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஒரு $20 அப்ராக்சிமேட்லியாக பார்க்கும்போது ஒரு $20. ஸோ இந்த அலுமினியம் டூல் வாங்கிறதுக்கு வந்து ஒரு காஸ்ட் ஆகும். நம்ம கோட்டிங் போட்டு ஓட்டணும்னா அதுக்கும் கோட்டிங்க்கும் காஸ்ட் ஆகும். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு டூலுக்கு பார்த்தோம்னா காஸ்ட்டு கம்மியாகும், ஆனால் லைஃப் வந்து அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியாது. பட் இதில் லைஃப் அச்சீவ் பண்ண முடியும், ஃபினிஷிங் அச்சீவ் பண்ண முடியும், ரிப்பீட்டபிலிட்டி டைமென்ஷன் ரிப்பீட்டபிலிட்டியும் அச்சீவ் பண்ண முடியும் நம்மளால். இந்த டைமண்ட் லைக் கார்பன் அதாவது டிஎல்சி கோட்டட் வந்து காப்பர் மற்றும் அலுமினியமுக்காகவே ஸ்பெஷலாக கோட்டிங் செய்கிறாங்க. ஏன்னா அலுமினியம் பாட்டை ஓட்டும்போது நம்ம வித்தவுட் கோட்டிங்கில் ஓட்டும்போது பர்ரை வந்து டூலில் ஒரு சில நேரத்தில் ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிக்கிச்சுன்னா நமக்கு பாட்டில் ஃபினிஷிங் வராது, டைமென்ஷனும் ரிப்பீட்டபிலிட்டி வராது. ஏன்னா இப்போது பர்ரு டூலில் ஒட்டிக்கிச்சுன்னா அந்த பர்ரு அப்படியே இருக்கும், டூல் ஓடிட்டே இருந்ததுன்னா ஃபினிஷிங் நல்லா வராது, லைன் மார்க்கு கிரியேட் ஆகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டிஎல்சி கோட்டிங் பண்ணும்போது பர்ரு வந்து டூலில் ஒட்டாது. அப்போ நமக்கு டைமென்ஷனும் அச்சீவ் பண்ண முடியும், ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த டிஎல்சி கோட்டிங். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.